என் மூஞ்சிலேயே முழிக்காத. இட்ஸ் ஓவர். நிலா நிலா நில்லுடி. எந்த ஒரு பொண்ணாலையும் இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டிலே பண்ண முடியாதுடா. நான் என்னடி தப்பு பண்ண? என்ன தப்பு பண்ணியா? இவ்வளோ நாள் வேலைக்கு போகாம இருந்த ஒரு வார்த்தை கேட்டிருக்கனா? நீ மாறிடுவேன்னு நினைச்சனேடா. சரி, நான் வேலை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா அங்கேயும் போய் பொறுக்கி மாதிரி சண்டை போட்டு வந்திருக்கேன். அவன் அசிங்கமா திட்டினாண்டி. கேட்டுட்டு எப்படி சும்மா இருக்க சொல்ற? கையில காசு இல்லனா அவன் என்ன சொன்னாலும் கேட்கணும்டா. காசு இல்லனா ஒரு நாய் கூட மதிக்காது. இன்னும் எத்தனை நாள் அப்பா காசுல வாழ்வ? உனக்குலாம் அசிங்கமாவே இல்லையா? இப்படி வாழ்றதுக்கு நீ எதுக்குடா உயிரோட இருக்க? லுக், இனிமே என் மூஞ்சிலையும் முழிக்காத. உன்னை பார்க்கவே இருட்டடா இருக்குடா. இதுவே நான் உன்னை பார்க்கறது கடைசியா இருக்கட்டும். நிலா, 4 வருஷம் லவுடி தூக்கி போட்டு போகாத. உன் 4 வருஷம் லவ் தூக்கிட்டு போய் குப்பையில போடு. உன் கூட வாழ்ந்தா என் வாழ்க்கையும் நரகமா போயிடும். எங்கேயாவது போய் செத்து போ. இங்கே பாரு ஸ்டவா, ஃபியூச்சரில் தான் பிரேக்கப் பண்ணுறோம். தயவு செஞ்சு இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணாத. குட் பை. ஏய் ஸ்ரவா, லூசாடி நீ? அந்த பொறுக்கிக்காக சாவ போற? என்னால முடியல வைஷு. அவ ரொம்ப ஈஸியா வேற ரிலேஷன்ஷிப்க்கு மூவ் ஆன் ஆயிட்டா. அவ இல்லாம வாழணும்னு நினைச்சாலே கை கால நடுக்குது. அவன் மூவ் ஆன் பண்ணிட்டு வேற ரிலேஷன்ஷிப்குள்ள போல. நீ கூட இருக்கும் போதே அவன் வேற ரிலேஷன்ஷிப்ல இருந்தான். ஸ்டாப் பீயிங் டம் ஸ்ரவா. இப்படி வைஷு அவ்வளோ ஈஸியா விட்டுட்டான். 5 வருஷம் ரிலேஷன்ஷிப் டி. உன் 5 வருஷம் ரிலேஷன்ஷிப்பை தூக்கி குப்பையில போடு. தப்பு பண்ண அவனே ஈஸியா மூவ் ஆன் ஆகும்போது எந்த தப்பும் பண்ணாத உன்னால முடியாதா? நீ சாக போனன்னு தெரிஞ்சாலே உங்க அப்பா உயிரை விட்டுருவாருடி. உன்னை சுத்தி இருக்கிறவங்கள பத்தி நீ கொஞ்சமாவது யோசிக்கிறியா? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல வைஷு. ஏண்டி, அவன் வேற ஒருத்தைய வச்சுதானே மூவ் ஆன் பண்ணான். அந்த மாதிரி உனக்கும் புதுசா எவனும் வராமலா போயிடுவான்?